ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு விரால் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி நமக்கு தேவையான அளவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு கொஞ்சம், சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் மூணும் பொரிஞ்சு வர வரைக்கும் கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நானும் என்னுடைய சிஸ்டரும் தான் சேர்ந்து எடுத்தோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் வில்லேஜ் வந்து ஒரு 20 days ஆகிடுச்சு. நான் ரிட்டன் இன்னொரு 3 daysல நான் ரிட்டன் திரும்பிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கூடவே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க எங்களுடைய மாமா. இது வந்து நம்ம வந்து இந்த மீன் குழம்பு வைக்கும் போது கூட வந்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் மீன் குழம்பு மட்டும்தான் மீன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான டேஸ்ட். புளி வந்து நம்ம தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். நான் வந்து 10 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கல் உப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா அந்த புளி தண்ணியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீனை நல்லா கழுவி ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா குழம்ப கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வரணுன்ட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ குழம்பும் நல்லா ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. மீன் நல்லா வந்து வெந்திருக்கும். மீன் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது, வெந்துடுச்சு. கிராமத்து முறையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டான விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை நானும் என்னுடைய சிஸ்டரும் தான் சேர்ந்து எடுத்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு விரால் மீன் குழம்பு.